சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே. தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மன்னவா, தாங்கள் அவை அவசரமாக கூட வேண்டும் என்று சொன்னதால் உடனே அனைவருக்கும் செய்தி அனுப்பி வரவழைத்தேன். என்ன செய்தி என்று தெரிந்து கொள்ள எல்லோரும் பரபரப்புடன் காத்திருக்கிறார்கள். மன்னவா, தற்போது ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்தி வருமோ என்ற எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டியுள்ளது. அதனால் தாங்கள் அதை பற்றி சொன்னால்தானே நாம் விவாதிக்க முடியும். அமைச்சரே, மன்னர் முகத்தில் இருக்கும் சிந்தனை ரேகைகளை பார்க்கும் போதே அது என்னவாக இருக்கும் என்று உங்களுக்கு புரியவில்லையா? நான் சொல்கிறேன். நாம் சேர நாட்டின் மீது படையெடுக்க பெரும் படையை திரட்டிவிட்டோம். அந்த படையெடுப்பு தாமதமாவதால் வீரர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மன்னர் ஏதோ காரணத்தால் அப்போது போர் வேண்டாம் என்று தடுத்து விட்டார். இப்போது அந்த தடை நீங்கி இருக்கும். போருக்கான அறிவிப்புக்காகத்தான் இவ்வளவு அவசரமாக அழைத்திருக்க வேண்டும். அதுதான் காரணம் என்றால் மன்னர் ஆணையிட்ட மறுகணமே புறப்படுவதற்காக 4 வகை படையும் காத்திருக்கின்றன. என்ன செழியா, உன் தேர்ப்படை தயாராக உள்ளதா? அதை பற்றி சந்தேகமே வேண்டாம். ஆணை பிறந்த மறுகணமே தேர் சக்கரங்கள் கடகடவென சுழலத் தொடங்கும். மதுரையம்பதியின் வீதி எங்கும் அது எதிரொலிக்கும். அந்த ஒலி சேர நாடு வரை சென்று அந்த மலை நாட்டை அடித்து நொறுக்கும் வரை ஒரு கணம் கூட ஓயாது. ஏன்? என் யானை படைகள் திடுதிடுவென நடக்கத் தொடங்கினால் பூமியை நடுங்கும். அவை பொழியும் மத்தக நீரால் பின்னால் வரும் காலாட்படையினர் கால்கள் வழுக்கும். யானைகள் துதிகளை தூக்கி பிளிரத் தொடங்கினால் அந்த ஒலி சேர நாட்டில் மட்டுமல்ல, இன்னமும் ஏதும் செய்யாமல் அமர்ந்திருக்கும் சோழ நாட்டிலும் எதிரொலிக்கும். யானைப்படையும் தேர்ப்படையும் சோழ நாட்டை சென்றடையும் முன்பே நான் பயிற்சி அளித்து வரும் குதிரைப்படை சோழ நாட்டை சென்றடைந்துவிடும். அங்கு சடசடவென்று நடக்கும் போர் சத்தம் தமிழகம் எங்கும் ஒலிக்கும். யானைப்படையும் தேர்ப்படையும் வந்து சேர்வதற்கு முன்பே எனது குதிரைப்படை போரையே முடித்திருக்கும். மன்னா, இந்த வீர இளைஞர்களின் வேகத்தை பார்த்தால் நமது காலாட்படைக்கு வேலையே இல்லாமல் போய்விடும் போல இருக்கிறதே. சற்று பொறுங்கள். மன்னர் இன்னும் எதுவுமே சொல்லவில்லை. அவர் சொல்ல வந்தது என்னவென்றே அறியாமல் நாமாக ஒரு தீர்மானத்திற்கு வருவது முறையாகுமா? அவர் பேசுவதற்கே இடைவெளி தராமல் ஒருவர் மாற்றி ஒருவர் ஏதாவது பேசிக்கொண்டே இருந்தால் எப்படி? மன்னவா, தாங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கள். நமது வீரர்களின் போர் ஆர்வத்தை பார்க்கும்போது இப்போதே சென்று நானும் களத்தில் இறங்கிவிடலாமா என்று தோன்றுகிறது. ஆனால் அதற்கான அவசியம் இன்னும் ஏற்படவில்லை. நான் சோழ நாட்டிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி வருவதற்காக காத்திருக்கிறேன். அந்த செய்தி வந்த பிறகுதான் போரை பற்றி தீர்மானிக்க முடியும். அப்படியானால் வேறு ஏதோ முக்கியமான செய்தியை சொல்வதற்காக அழைத்திருக்கிறீர்கள் இல்லையா மன்னவா? ஆம் செழியா, சில மாதங்களுக்கு முன் ரோமாபுரியிலிருந்து தூதுவன் வரப்போவதாக உறுதி செய்யப்படாத ஒரு செய்தி வந்திருந்ததல்லவா? ஆமாம். இப்பொழுது அதை உறுதிப்படுத்தி ஒரு மடல் ரோமாபுரியின் பேரரசர் அகஸ்டஸ் சீசரிடமிருந்தே வந்திருக்கிறது. ரோமாபுரிக்கும் பாண்டிய நாட்டிற்கும் இடையே உள்ள உறவை மேலும் வளர்த்துக் கொள்வதற்காகவும் இரு நாடுகளின் வர்த்தக தொடர்பை விரிவுபடுத்திக் கொள்வதற்காகவும் ஒரு திறமைமிக்க தூதுவனை அனுப்பி வைக்க விரும்புவதாகவும் என்னிடமிருந்து பதில் மடல் வந்தவுடனே அந்த தூதுவன் அங்கிருந்து புறப்படுவான் என்றும் மடல் அனுப்பியிருக்கிறார். அதை பற்றி பேசுவதற்காகத்தான் நான் அவை கூட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தேன். மன்னவா, இன்று உலகமே வியர்ந்து பார்க்கும் ரோம பேரரசின் மன்னர் அகஸ்டஸ் சீசர் தங்கள் நட்பை நாடி மடல் அனுப்பியிருக்கிறார் என்றால் அது
நம் பாண்டிய நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். உண்மைதான் மன்னவா. ஏதோ சோழ நாடுதான் இப்போது தலை சிறந்து விளங்குகிறது. அதன் காவிரி வளம்தான் தமிழகத்திலேயே பெரியது. பூம்புகாரின் புகழ்தான் மேலை நாடெங்கும் மேலோங்கி இருக்கிறது என்று பேசுகிறார்களே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பாண்டிய நாடுதான் தமிழகத்திலேயே மிகச்சிறந்த நாடு என்று ரோமாபுரி மன்னரே உணர்ந்திருக்கிறார். அதனால்தான் அது இப்போது புரிந்துவிட்டது. மன்னா, சோழ நாட்டை பற்றி கூட அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் சேர நாட்டை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள். அதனால்தான் அகஸ்டஸ் சீசர் சோழ பாண்டிய நாடுகளில் எது சிறந்தது என்று யோசித்து நமது மன்னருக்கு மடல் அனுப்பியிருக்கிறார். அப்படிச் சொல் மகேந்திரா. பாண்டிய நாட்டின் பெருமை பாரெங்கும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. பறந்து விரிந்த சமுத்திரம் இங்கு போல் அங்கும் பரவி கிடக்கிறது. இங்கிருப்பதைப் போலவே அங்கும் மீன்வளம் நிறைந்திருக்கும் அல்லவா? அதனால்தான் மீனையே கொடியாக தரித்தவரின் பெருமையை அவர்கள் பூரணமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் தூதுவனை இங்கே அனுப்பி வைக்கலாமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல மன்னா, கொற்கை துறைமுகத்தின் முத்துக்களைத்தான் அங்குள்ள பெண்கள் மிகுந்த பற்றோடு வாங்கி அணிந்து கொள்கிறார்களாம். இங்கிருந்து நெய்து அனுப்பும் மெல்லிய ஆடைகளை அணிந்து கொள்வதில்தான் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்களாம். நாம் கேள்விப்பட்ட செய்திகள் எல்லாம் சரிதான் என்பதற்கு இப்போது வந்திருக்கும் மடலே அத்தாட்சி. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னொரு காரணம் இருக்கிறது. மூவேந்தர்களில் நீண்டகால வரலாறு கொண்டது பாண்டிய நாடுதான். குமரி கண்டத்தில் இருந்த முதல் தமிழ்ச் சங்கம், கபாலபுரத்தில் நிலை பெற்றிருந்த இரண்டாம் தமிழ்ச்சங்கம் ஆகியவற்றிற்கு பிறகு பிரளயத்தை கடந்து வந்து வடிம்பலம்ப நின்ற பாண்டியன், நிலந்தரு திருவி பாண்டியன் என்றெல்லாம் வரலாறு வியந்து பாராட்டும் நெடியோன் உருவாக்கிய மூன்றாவது தமிழ்ச்சங்கம் என்று தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட புகழ் பாண்டிய நாட்டிற்கே சேரும். அகஸ்டஸ் சீசர் கல்வியில் சிறந்தவர். உலக மொழிகளில் உள்ள ஏடுகளை எல்லாம் அரிய பொக்கிஷங்களாக கொண்டு வைத்திருப்பவர் என்று சொல்வார்கள். அவற்றுள் நிச்சயம் தமிழ்ச்சங்கம் வரலாற்றை கூறும் ஏடுகளும் இருக்கும். அதையெல்லாம் அறிந்துதான் ரோமாபுரி மன்னர் இங்கு தூது அனுப்புகிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேட்டவுடன் எந்த அளவிற்கு மகிழ்ந்தீர்கள் என்பதை பார்க்கும்போது என் உள்ளம் பரவசமடைகிறது. ஆனால் எப்போதும் முரண்பாடாக பேசும் மணிமாறன் இப்போதும் ஒரு தவறான கருத்தை கூறியிருக்கிறான். சோழ நாடு தகுதியற்றது என்பதால்தான் பாண்டிய நாட்டிற்கு தூதுவன் அனுப்பப்படுகிறான் என்ற கருத்து கண்டிக்கத்தக்கதாகும். கடல் கடந்த நாட்டில் உள்ள ஒருவர் பாண்டிய நாட்டோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார் என்றால் அது தமிழகம் முழுமைக்கும் பெருமை அளிப்பதாகும். சோழர் புகழ் பாண்டியர் புகழுக்கு எந்த வகையிலும் குறைந்ததல்ல. இந்த நேரத்தில் இதுபோன்ற கருத்துக்கள் உருவாக்கப்பட்டு வருகின்ற தூதுவன் முன்னால் அது வெளிப்பட்டால் தமிழர்கள் ஒற்றுமையற்றவர்கள் என்று நினைப்பதற்கு அது காரணமாகிவிடும். மன்னித்து விடுங்கள் மன்னவா. பாண்டிய நாட்டின் பெருமையை உயர்த்துவதற்காக நான் அப்படி பேசிவிட்டேன். இனியாவது இப்படியெல்லாம் பேசுவதை விடுத்து எல்லோரும் ஒன்று என்ற எண்ணத்தோடு பேசு. அவையோர்களே, இப்போது நாம் இந்த மடலுக்கு பதில் அனுப்ப வேண்டும் அல்லவா? என்ன எழுதலாம் என்பதை பற்றி உங்கள் ஆலோசனைகளை கூறுங்கள். ரோமாபுரி தூதுவனை உடனே இங்கே அனுப்பி வையுங்கள் என்று எழுதுங்கள் மன்னவா. பாண்டிய நாடு தங்களை வரவேற்க காத்திருக்கிறது என்று அவர்களுக்கு அழைப்பு அனுப்புங்கள். வரப்போகும் ரோமாபுரி தூதுவனை பார்க்க எனக்கு ஆவலாக இருக்கிறது. உடனே வரவழைக்க வேண்டும் மன்னவா. அமைச்சர் அறிவுடை நம்பிகளே, தாங்கள் ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறீர்களே, என்ன காரணம்? மன்னவா, நாம் நிச்சயம் ரோமாபுரி தூதுவனை அனுப்பச் சொல்லி மடல் அனுப்பத்தான் வேண்டும். ஆனால் வரும் தூதுவன் இங்கு வந்து அமர்ந்து பாண்டிய நாட்டின் இளவரசர் எங்கே என்று கேட்டால் நாம் என்ன விடை சொல்வது? அந்த தூதுவன் நாம் மிகுந்த பெருமைக்குரியது பாண்டிய நாடு என்று நினைத்து கொண்டு வந்தோமே, இவர்கள் தங்கள் நாட்டு இளவரசனையே எதிரிகளிடம் சிறையிருக்க விட்டுவிட்டு
நம்மை வரவேற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று நினைக்க மாட்டானா? அகஸ்டஸ் சீசருக்கு அது அறிவிக்கப்பட்டால் சற்று நேரத்திற்கு முன் தாங்கள் சொன்னது போல் தமிழரின் ஒற்றுமையே கேள்விக்குறியாகிவிடாதா? தாங்கள் சொல்லும் கருத்து சரியானதுதான் என்பதை அவையே ஏற்றுக்கொண்டது என்று தெரிகிறது. நாம் இப்போது என்ன செய்யலாம் என்பதை நீங்களே சொல்லுங்கள். மன்னவா, எப்போது அகஸ்டஸ் சீசர் தங்களுக்கு அழைப்பு அனுப்பிவிட்டாரோ அதிலிருந்து அவர் மாறப்போவதில்லை. நமக்காக சிறிது காலம் காத்திருக்க மறுப்பேதும் சொல்லப்போவதில்லை. அதனால் பாண்டிய இளவரசர் மீட்கப்பட்டு இங்கு வந்து இந்த அவையில் என்று அமர்கிறாரோ அன்று ரோமாபுரி தூதுவர் உடனே புறப்பட்டு வரலாம் என்று மடல் அனுப்புங்கள். அதுதான் சரி. அறிவுடை நம்பிகளே, சரியான நேரத்தில் பொருத்தமான கருத்தை கூறினீர்கள். தாங்கள் சொன்னபடி இளவரசன் இளமழுதி இங்கு வந்த அன்றே ரோமாபுரிக்கு மடல் அனுப்புவோம். அதுவரை நாம் சற்று பொறுத்திருக்கத்தான் வேண்டும். இத்துடன் அவை கலையட்டும். மகேந்திரா, இந்த அமைச்சர் அறிவுரை நம்பி எதற்கெடுத்தாலும் தடை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். தான் சொல்வதை தான் அனைவரும் கேட்க வேண்டும் என நினைக்கிறார். மன்னரும் அதற்கு ஏற்றாற்போல் தலை அசைக்கிறார். இருக்கட்டும் இருக்கட்டும். எவ்வளவு காலம்தான் இந்த அமைச்சனின் செல்வாக்கு ஓங்கி இருக்கும் என்று நானும் பார்த்து விடுகிறேன். நீங்கள் இவ்வளவு தொலைவு நின்று கொண்டு கற்றுக் கொடுத்தால் என் கவனம் சிதறாமல் என்ன செய்யும்? இப்படி அருகில் வந்து நின்று கற்றுக் கொடுங்கள். சோழ நாட்டு தளபதியாரே, தங்களை பார்த்தால் ஏதோ விரக்தியில் இருப்பவர் போல் தோன்றுகிறது. எதனாலேயோ அமைதி இழந்தவர் போல் தாங்கள் காணப்படுகிறீர்களே. தங்களுக்கு என்ன நிகழ்ந்தது? தங்களின் மனம் கோணும்படி யாரேனும் உங்களிடம் தவறாக நடந்து கொண்டார்களா? தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதேனும் தங்களை சூழ்ந்து விட்டதா? ஏன் இப்படி இருக்கின்றீர்கள்? தாமரை, தாங்கள் இந்த அளவிற்கு என் மீது அக்கறை கொண்டு விசாரிப்பதனால் தங்களிடம் நான் உண்மையை சொல்கின்றேன். எனக்கு இப்போது இருக்கும் பிரச்சனை இந்த முதியவர் வேடம்தான். நீங்கள் கூறும் இந்த உண்மை எனக்கு வியப்பை அளிக்கிறது. எதனால் முதியவர் வேடம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது? நான் முதியவர் வேடத்தில் இருப்பதனால் உண்மையிலேயே வயதில் மூத்தவன், உடல் தளர்ந்து நரை விழுந்து பார்வை குறைந்து மூப்பாகி முதிர்ந்து போன கிழக்கட்டை என்று நினைத்துக் கொண்டு என்னை இளம்பெண் ஒருத்தி கேலியும் கிண்டலும் செய்து சீண்டி விளையாடி தொட்டு தொட்டு பேசினாள். அப்போதே எனக்கு ஆத்திரம் வந்தது. ஒரு கணம் இந்த முதியவர் வேடத்தை கலைத்து விடலாமா என்று கூட எனக்கு தோன்றிவிட்டது. அந்த அளவிற்கு அவள் என்னை எள்ளி நகையாடி விட்டாள். அதை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு கோபம் பீரிட்டுக் கொண்டு வருகிறது. ஏன் அந்த இளம்பெண்ணின் வீட்டில் முதியவர்கள் யாரும் இல்லையா? தாத்தா பாட்டி என்று யாரேனும் ஒரு முதியவர் அவள் வீட்டில் இருக்கத்தானே வேண்டும். அவ்வளவு ஏன்? நாளை அந்த இளம்பெண்ணே ஒரு முதியவளாகத்தானே மாறப்போகிறாள். ஏன் தான் அந்த இளம்பெண்ணிற்கு இப்படி ஒரு சின்ன புத்தியோ தெரியவில்லை. என்னை சீண்டி இந்த அளவிற்கு வருத்தப்பட வைத்த இளம்பெண் யார் என்று அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போய்விடுவீர்கள். அப்படியா? யார் அந்த இளம்பெண்? அவள் வேறு யாரும் இல்லை, சேர நாட்டின் இளவரசி பரிவாதனிதான். பரிவாதனியா? அவளுக்குத்தான் இவர் இளைஞர் என்ற உண்மை தெரியுமே. ஓ, இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. இவர் இளைஞர் என்று தெரிந்து வைத்திருக்கும் பரிவாதினி அந்த உண்மையை
இவர் வாயிலாகவே வெளிக்கொணர முடிவு செய்திருக்கிறாள். பாருங்கள், பரிவாதினி என்று தெரிந்ததும் நீங்களே வாயடைத்து போய்விட்டீர்கள். தன்னை இளைஞன் என்று தெரிந்து கொண்டுதான் பரிவாதினி சேண்டுகிறாள் என்ற உண்மை பாவம் இவருக்கு தெரிந்திருக்கவில்லை. சரி, இவருக்கு உண்மையை சொல்லிவிடுவோம். என்ன யோசனை? எதுவும் பேசாமல் இருக்கின்றீர்கள்? இந்த அளவிற்கு உங்களை சேண்டி வேடிக்கை பார்த்த அந்த பரிவாதினியை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். பரிவாதினி உங்களை சேண்டும் போதெல்லாம் பதிலுக்கு நீங்களும் அவளை கேலி செய்து சீண்டுங்கள். தாமரை, என்னவாயிற்று? இவரிடம் எதற்காக பரிவாதினியை கேலி செய்து சீண்ட சொல்கிறாய்? பாவம், இவரை அந்த பரிவாதினி கிழவன் கிழவன் என்று கேலி பேசுகிறாளாம், தொட்டு தொட்டு பேசுகிறாளாம். இளைஞனான இவரை கிழவன் என்று நினைத்து பரிவாதினி சீண்டுவது இவருக்கு பிடிக்கவில்லை. ஏன் தளபதியாரே, தாமரை கூறுவது போல் அவள் கிழவன் என்று உங்களை சீண்டும் போது பதிலுக்கு நீங்களும் அவளை சீண்ட போகிறீர்களா? வேண்டாம், அது இதற்கு. உங்களை கிழவன் என்று நினைத்துதானே பரிவாதினி கிண்டல் செய்கின்றாள். நீங்கள் இளைஞன் என்று உண்மை அவளுக்கு தெரிந்தால் அவள் உங்களை கேலி செய்வாளா? கண்டிப்பாக செய்ய மாட்டாள். பிறகு பிரச்சனை யாரிடம் இருக்கிறது? பரிவாதினியிடமா? இல்லை, உங்களிடம்தான். நாம் ஒரு வேடம் போட்டால் அந்த வேடமாகவே நாம் மாறிவிட வேண்டும். முதியவர் வேடம் போட்ட உங்களுக்கு இளைஞன் என்ற எண்ணம் ஏன் வர வேண்டும்? நீங்கள் முதியவராகவே மாறிவிடுங்கள். இளைஞன் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் இருந்து தூக்கி எறிந்து விடுங்கள். ஒரு முதியவரின் மனநிலைக்கு நீங்கள் மாறிவிடுங்கள். அப்படி ஒரு மனநிலைக்கு நீங்கள் மாறிவிட்டால் பரிவாதினி உங்களை கிழவன் என்று கேலி செய்யும் போதும் உங்களை தொட்டு பேசும் போதும் உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணம் தோன்ற வேண்டும் தெரியுமா? என்னை கிழவன் என்று கூறுவதினால் இந்த பெண்ணிற்கு ஏதோ சந்தோஷம் கிடைக்கிறது. அதை நான் ஏன் கிடைக்க வேண்டும்? என் பேத்தி என்னை கிண்டல் செய்தால், தொட்டு பேசினால் எனக்கு என்ன செய்ய தோன்றும்? அதை ரசிக்கத்தானே தோன்றும். இவளை என் பேத்தி என்று நினைத்துக் கொள்கிறேன் என்றுதானே நீங்கள் எண்ண வேண்டும். தளபதியாரே, நடந்தது ஒரு சின்ன விஷயம். இதை ஏன் பெரிதுபடுத்துகிறீர்கள்? விட்டுவிடுங்கள். ஆமாம் தளபதியாரே, பரிவாதினி உங்களை கேலி செய்ததை பொருட்படுத்தாதீர்கள். மறந்து விடுங்கள். இது பெண் விஷயம் என்பதனால் பெண்களாகிய உங்களின் ஆதரவு பெண்ணின் பக்கம்தானே இருக்கும். உங்களை எப்படி நான் குறை சொல்ல முடியும்? நீங்கள் சொல்வது போல் என் மனநிலையை நான் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறேன். நான் வருகிறேன். அண்ணியாரே, ஏன் பரிவாதினியை பற்றிய உண்மையை அவரிடம் சொல்லவிடாமல் என்னை தடுத்தீர்கள்? அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. அது என்ன ஏது என்று இப்போது கேட்க வேண்டாம். நேரம் வரும்பொழுது அதை நானே உனக்கு கூறுகிறேன். தற்சமயத்திற்கு பார்த்திபன் இளைஞன் என்ற உண்மை பரிவாதினிக்கு தெரியும் என்பதை பார்த்திபனுக்கு வெளிப்படுத்த வேண்டாம். நான் பரிவாதினியை பற்றிய உண்மையை சொல்லி இருப்பேன். சரியான நேரத்திற்கு வந்து என்னை சொல்ல விடாமல் தடுத்து விட்டீர்கள்.